ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமை நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். முதலாம் நாளாகமம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? 16ஆம் வசனம் கடைசி காரியம், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். ஆமென். முதலாம் நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த வருஷத்துல நீங்க எழும்ப வேண்டும். ஆமென். நீ எழும்பி காரியத்தை நடப்பி விசுவாசத்தோடு எழுந்து என்ன காரியம் வந்தாலும் சரி, வேலையோ தொழிலோ படிப்போ திருமண காரியங்களோ இல்லை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ விசுவாசத்தோடு எழும்பி காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இங்கே நாம் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். 3 வசனங்களை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? நடப்பிக்க வேண்டும். 2வதாக நீ திடன் கொண்டு அதை நடப்பி. 3வதாக அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஆமென். ஆமென். இங்கே ஒரு தகப்பனையும் ஒரு மகனையும் குறித்ததான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வேத வசனத்துல தாவீதும் அவனுடைய மகனாகிய சாலமோனும் எந்த காரியத்தை நடப்பிக்கும்படி இந்த தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் நல்லா அறிந்ததான ஒரு காரியம்தான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதான ஒரு காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொல்லி தாவீது தன் மகனுக்கு சொல்லுகிற நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உடனே சிலருடைய எண்ணங்கள்லாம் வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே சர்ச்சை கட்டுறதுக்காக இவர் பிரசங்கம் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க. இல்லை, மேலே சர்ச்சை கட்டணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார்னா அது ஆண்டவர் தானாகவே கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் சொன்னது போல 400 விசுவாசிகள் இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் கூட்டிகிட்டு வந்தால் எத்தனை பேர் ஆகும் இந்த சபை? சீக்கிரம் ஆகுமா? இந்த ஆண்டுல பாடணும். அதுதான், ஆத்தும ஆதாயம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரமாக சொல்லுங்க எல்லாருமே. ஆகவே இந்த ஆண்டுல கர்த்தர் சபையை கட்டி எழுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்படியே சும்மா உட்காந்துட்டுனா ஆண்டவர் தரமாட்டார். நம்முடைய முழங்கால் முடங்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், நேரம் கிடைக்கிற நேரங்களில் சத்தியத்தை நாம சொல்லுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஜனங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறது போல தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதான ஒரு வேலையை தான் தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்தின் கட்டுவது என்றால் என்ன அர்த்தம்?
பிரதானமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புவதுதான். ஆமென். சபையை குறித்து நான் சொல்லலை, அதை பாட்டு கட்டப்படும். நான் இங்கே நம்மோடு இந்த நாளில் பேசுகிற காரியம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஒரு பக்கம் அது சபையை கட்டுகிறதான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பிரதானமான ஒரு விஷயம் இந்நாட்களிலே, இந்த ஆண்டில், இனி வருகிற காலங்களிலே நம்முடைய ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டப்பட்டிருக்குதா என்று சொல்லி பார்த்தா கேள்விக்குரியதாக தான் இருக்கிறது. ஆமென். தேவ ஆலயங்கள்லாம் கட்டப்படுகிறது, கோபுரமாக கட்டுறாங்க, பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? அங்கே மகிமை இருந்தால் தானே, அங்கே கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவ பிரசன்னம் இருந்தால் தான் கர்த்தர் இந்த தேவாலயத்துக்குள்ள என்ன செய்வார்? சபையில் உலாவி வர முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ ஆலயமாக நீ கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். தாவீதுனால ஏன் இந்த ஆலயத்தை கட்ட முடியல? சாலமோனுடைய தகப்பன் தாவீது ஏன் அதனால் செய்ய முடியல? தாவீதுக்கு அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? தேவனுடைய ஆலயத்தை எப்படியாகிலும் கட்ட வேண்டும். தேவனை நேசித்த ஒரு மனிதன், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதன், தேவனை எப்படியாக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியத்தை சவகரித்து வைத்தான், சேர்த்து வைத்தான் ஆலயத்தை கட்டுவதற்கென்று. அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்க வேண்டாம். நானும் கேதுரு மர வீட்டில் என்ன செய்கிறேன்? வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழே இருக்கிறது என்று சொல்லி அவன் மிக வேதனையோடு வருத்தத்தோடு எப்படியாக நான் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை தாவீதுக்குள் இருந்தது. ஆமென். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எல்லாமே கட்டுறோம், எல்லாமே செய்கிறோம், நல்லது தான். ஆனால் நம்முடைய நாம தான் அந்த ஆலயம். நம்முடைய ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டப்படுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னுடைய மனதில் எப்படியாகிலும் தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்திருக்கிற தாவீதே, பெரிய யுத்தங்கள் நீ செய்திருக்கிறாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை என்ன செய்ய வேண்டாம்? கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்காக என்ன செய்ய வேண்டாம்? ஆலயத்தை கட்ட வேண்டாம். நீ அநேக யுத்தத்தில் நீ பங்கு பெற்றிருக்கிற, ரத்தத்தை சிந்தித்திருக்கிற. ஆமா, யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் தாவீதுக்கு என்ன செய்தது? ஏற்பட்டது. யுத்தம் செய்து ரத்தம் சிந்தனபடினால உன்னால் அந்த ஆலயத்தை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யுத்தங்களை செய்து ரத்தத்தை சிந்தி யுத்த மனுஷர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க சொன்னால் நம்முடைய ஜீவியத்தை ஒரு காலமும் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பவே முடியாது. அல்லேலூயா. உண்மைதான் நான் சொல்றது. யுத்தங்களும் யுத்த சத்தங்களும் ரத்தத்தை சிந்தி கொண்டு இருப்பு என்று சொன்னால் நம்முடைய ஜீவியத்தை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? தேவ ஆலயமாக கட்டி எழுப்ப முடியாது. அதை நீங்கள் மனதில் நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொதுவான வாழ்க்கையிலும் இன்னும் யுத்தங்களும் சண்டைகளுமாகவே சில குடும்பங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு குடும்பங்கள் மாதிரியே இல்லை. சபையில் இருக்க குடும்பங்கள் அநேக யுத்தங்கள், குடும்பத்துக்குள்ளே சண்டை, குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள், குடும்பத்துக்குள்ளே பாகுபாடு, குடும்பத்துக்குள்ளே பலவிதமான காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லதா இருப்பாங்க. ஆனால் உள்ள யுத்தங்களும் சண்டைகளும் போய்கொண்டு தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள. ஆனால் இப்படி யுத்தங்களும் சண்டைகளும் ரத்தத்தை சிந்தி கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஒரு காலம் உங்களுடைய ஜீவியத்தை தேவ ஆலயமாக கட்டி எழுப்ப முடியாது. ஆமென். தாவீதை போல நீங்கள் யுத்த மனுஷர்களாக ரத்தத்தை சிந்தி கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நீங்க தேவ ஆலயமாக கட்டப்பட முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா.
என்னடா யாரையோ கொடுத்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா குடும்பங்களும் என்ன இருக்குதுங்க? இருக்குதா இல்லையா? யுத்தம் இருக்குது, சண்டை இருக்குது, பல வேதனை இருக்குது, பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ எப்படி உங்கள் தேவாலயம் கட்டப்படும்? எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழும்போம்? இப்போ எதற்காக நம்ம சபைக்கு வரோம்? வந்து போனோம், காணிக்கையை செலுத்தணும், காணிக்கை செலுத்திட்டு ஆண்டவர் எல்லாமே செஞ்சிருவார் நினைக்கிறீங்க. இல்லைங்க, உங்கள் ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டப்பட்டு எழும்ப வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எந்த காரியத்தை இங்கே முக்கியப்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவ ஆலயத்தின் சார்ந்ததான பகுதி. நான் இந்த சபையை குறித்து சொல்லலை, உங்கள் ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை குறித்து தான் கர்த்தர் நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். நல்லாக விளங்கி கொள்ளுங்க. இங்கே நாம் பார்க்கிறோமே, ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொன்னார்? ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, இந்த வீடு எந்த வீடுங்க? உங்க ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு பாழாய் கிடக்கும் போது, நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் குடியிருக்கும்படியான காலம் எதுங்க? இதுவோ குடியிருக்கும்படியான காலம் இதுவா? நீங்க உங்க வீடு எப்படி இருக்குது? உங்க ஆவிக்குரிய ஜீவியம், அந்த தேவாலயம் பாழாய் கிடக்குது. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளியே பிரகாரமாக நீங்கள் மச்சுப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? நல்ல பிரம்மாண்டமான வீடு கட்டுறீங்க, நல்லதுதான். ஒரு வீட்டுக்கு போனால் நல்ல தேக்கு, நல்ல இழைச்சி சூப்பராக நல்ல வீடு கட்டிருக்காங்க. நல்ல வீட்டை கட்டுங்க, நல்ல அருமையாக கட்டுங்க, பிளான் பண்ணி செமையாக நீங்கள் கட்டுங்க, அது தவறே இல்லை. ஆனால் உங்கள் ஜீவியம் பாலாய் கிடைக்கும்படி காலம் இதுவோ? அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது, நிறைய சம்பாதிச்சு நிறைய பணம் வரும் என்று நிறைய திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, அதுக்கு பிரயாசங்கள் எடுக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அதை நான் ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் தெரியுங்களா? என் வீடு பாழாய் கிடக்கும், உங்க ஜீவியம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்க எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போனீர்களே. இது நிமித்தமே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நன்றா புரிந்திருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கணும், சொத்துக்களை சேர்க்கணும், எல்லாமே நல்லதுதான், சேர்த்து வைங்க, தவறல்ல. ஆனா உங்க ஆவிக்குரிய வீடு, தேவ ஆலயம், சரீரம் பாழாய் கிடக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதை தன் வீட்டிற்கு எல்லாரும் ஓடி போறாங்க. அவங்க வேலையை பார்த்து தான் ஓடுறாங்க, அவங்க காரியத்தை செய்யணும்னு ஓடுறாங்க. செய்யுங்க, உங்க உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் செய்து நல்ல எல்லா காரியத்தையும் செய்யுங்க. ஆனா அதை காட்டிலும் உங்க ஜீவியம் தேவ ஆலயமாக கட்ட எடுப்பப்பட வேண்டும். அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்படணும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கும் போது நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு மேன்மை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. நீங்க வெளிப்பிரகாரமாக நல்ல பெரிய ஆட்களா இருக்கலாம், நல்ல வசதி படைத்தவளா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் கிடந்துச்சுன்னா நீங்க என்ன காரியம் இந்த ஆண்டுல செய்தாலும் அது நஷ்டமா தான் போகும். நான் சொல்றது தப்பா கரெக்டா? அப்போ உங்க ஆவிக்குரிய ஜீவியம் தேவாலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலம் இதுதான் அந்த காலம். கிருபையான காலத்தை தேவன் நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஜெபித்தாலும், என்ன உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும், என்னதான் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு நீ அழுது ஜெபித்தாலும், என்ன ஊழியம் செய்தாலும், சபையில நீ என்ன வேலை செய்தாலும், என்ன வேலை செய்யலாம், ஆனா ஆவி சரியில்லைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு மேன்மையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் நன்றாக மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை பாழாய் கிடக்கும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் நிச்சயமாகவே இருக்காது. நான் சொல்றது கரெக்டு தானே? கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி? கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்றோம், நாங்க எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ். இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்கள் நமக்குள் காணப்படுகிறதா? கிறிஸ்துவின் அந்த சுபாவங்கள் கிறிஸ்துவர்களை போல நாம் ஜீவிக்கிறோமா? இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணுமே. இல்லையே, கிறிஸ்துவர்களை போல இல்லையே. இப்படி இருக்கும் என்று சொன்னால் எந்த காரியத்தை செய்தாலும் என்ன இல்லை நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இல்லவே இல்லை. உலக பிரகாரமான காரியங்களை
கட்டி எழுப்பப்படுவதற்கு எத்தனை பிரயாசங்கள் எடுக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டி எழுப்பணும், என்னென்ன பிரயாசங்கள் எடுக்கிறோம். பிஸ்னஸில் என்னென்ன பிரயாசங்கள் எடுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் போய் காத்து நிற்கிறோம், எங்கெங்கெல்லாம் போய் கையெழுத்து வாங்கிறதுக்கு போய் நிற்கிறோம் வாசல்ல. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து எப்படியாக ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தாகத்தோடு வாஞ்சியோடு தேவ சமூகத்துக்கு வரீங்க? ஆமென். வரீங்களா? அப்படி சர்ச்சைக்கு காரில் வரலன்னா யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. அப்போ எதுக்கு வரீங்க? காரில் வர்றதுக்காகவா, உங்களை காமிக்கிறதுக்காக வரீங்க? சிலர்லாம் அப்படி சொல்கிறாங்க, கார் இல்லை நாங்கள் வரல. இது என்ன, இது ஒன்றும் புரியல எனக்கு. காரை காமிக்கிறதுக்கு வரீங்களா இல்லை ஆண்டவர் தேட வர்றாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டாம். தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அதான் சொல்ற, நீ தேவாலயத்தை கட்டி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எபேசியர் 2:22 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அங்க என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 2:22, 21, 22 வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எப்படிங்க எழும்பணும்? கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, அவர் மேல் நீங்களும் நானும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படிங்க? அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக எப்படி வருகிறோம்? கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இங்கே 3 வார்த்தைகள் இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன வார்த்தை? 1 மாளிகை, 2வது ஆலயம், 3வது வாசஸ்தலம். இருக்குதா இல்லையாங்க? 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாளிகை ஜெயஜீவியத்தின் பூரணத்தை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் ஜெயஜீவியம் செய்ய வேண்டும். ராஜா வசிக்கும் இடம் தான் என்னங்க? யார் அந்த ராஜா? இயேசு மகாராஜா வசிக்கிற இடம் தான் என்னங்க? மாளிகை. 2வது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆலயம். இது தேவனுடைய we attaining the perfection of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது சொல்லப்பட்ட காரியம் தேவனுடைய வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலமாக நாம கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். கூட்டி கட்டப்பட்டு எழும்பணும். இது எழும்ப வேண்டிய காலம். இது நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற காலம் இல்லை. வாலிப தம்பியே, சகோதரனே, சகோதரியே, இன்னும் ஜெபிக்காம ஒன்றுமே செய்யாம தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, எதுக்கும் நீ பிரயாசப்படலைன்னா, வேலை கிடைக்குன்னா நீ பிரயாசப்பட்டாதான், ஓடி போய் நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாதான் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணி ஆயத்தமா வந்தீங்கன்னு தெரியல. வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், சிறு பிள்ளைகளையும் பார்த்து நான் கேட்கிறேன். ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும்? போர் தான் அடிக்கும். ஒரே போர் அடிக்குது. வீட்டில் அன்றைக்கி ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு வந்தால் கூட உடனே போர் அடிக்குது. எதுக்கு போர் அடிக்குது? பெரியவங்களுக்கு எதுங்க போர் அடிக்குதாங்க? அப்போ எப்படி தேவாலயமாக போர் அடிக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? போர் அடிக்கிற நேரத்தில் தான் ஜெபம் பண்ணுறதில்ல. எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலி எடுத்து கொண்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் போரே அடிக்காது. நான் சொல்கிறது சரி தானே? அப்ப நீங்க பிரயாசப்பட வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. இது ஒப்புரவாகுதலின் பூரணத்தை காண்பிக்கிறது. எது? தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் கூட்டி கட்டப்படுகிறோமே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒப்புரவாகுதலின் பூரணத்தை காண்பிக்கிறது. அநேகரோடு நாம் ஒப்புரவாகப்பட்டு தேவ வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஒப்புரவாகிறீங்களா? இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேகரோடு என்ன செய்யணும்? பக்கத்தில் ஒருத்தர் பிடிக்காத உட்காந்துட்டா மூஞ்சி அப்படி உருன்னு பார்க்குறது. இந்த பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி அது கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஒருத்தர் யாராவது வந்து உட்காந்துட்டு இப்படி கொஞ்சம் உட்காந்துட்டா பிடிக்கலையோ இல்லையோ அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்புரவாக வேண்டும். சண்டை போட்டுட்டு இங்கே வந்து ஆராதனை பண்ணிங்கன்னா அந்த ஆராதனை அர்த்தமில்லாத ஆராதனை தான் போகும். உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி வந்து பின்பு என்ன செய்யணும்? நீ இன்னைக்கு நிறைய காணிக்கை செலுத்தோன்னு கர்த்தர் அங்கீகரிச்சு நினைக்கிறாங்க. ஆனால் காணிக்கை செலுத்தினா எப்படி அந்த அங்கீகரிப்பான்றது யாருக்குமே தெரியல. போன மெசேஜில் நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டேன், நேரம் இல்லை, பரவாயில்ல. அப்போ இந்த ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நீங்க யாருங்க? நீங்க தான் அந்த ஆலயம். யாரு?
நாம தான் அந்த ஆலயம். இன்னைக்கு நிறைய இடத்துல ஆலயத்துக்கு நேரம் வந்துட்டீங்களா, ஆலய பிரதிஷ்ட ஆராதனைன்னு சொல்லிலாம் போடுறாங்க. இல்லை, சபை விழாக பிரதிஷ்ட ஆராதனை தான் சொல்லணும், சபை ஆராதனை தான் சொல்லணும். ஆமேன், அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருங்க? தேவனுடைய ஆலயம். 17ஆம் வசனத்துல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. இந்த பரிசுத்தமான ஆலயம் இன்னும் கூட்டி கட்டப்பட்டு எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். நீ எழும்ப வேண்டும். கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். நிறைய பேரை கர்த்தர் எழுப்புவார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க காரியங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் எழுப்புவார். ஒப்பு கொடுக்காம இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டு இஷ்டத்தின்படி உங்க பிரியமா நடந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள்னாலும் சரி, பெரியவர்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அப்படியே சந்தோஷமா போயிடக்கூடாது. எதற்காக எப்படி எழுமணும், எதெல்லாம் உதறி தட்டி விட்டு எழுமணும், அதை நம்ம கற்றுக்கொண்டால்தான் நீ எழும்பும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதை செய்து முடிக்க தீர் மட்டும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. சரியான விதத்துல நம்முடைய அஸ்திபாரம் கட்டப்படணும். எப்படிங்க? நல்ல உபதேசத்துல இந்த அஸ்திபாரம், இந்த ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படணும். ஒரு வீடு சரியான அஸ்திபாரம் கட்டப்படலைன்னா அந்த வீடு என்ன ஆயிரும்? விழுந்து போயிடும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து சபையில உட்கார்ந்து மெசேஜ் கட்டா ஆவிக்குரிய ஜீவியம் ஒருபோதும் கட்டி எழும்பாது. ஆமேன். என்னடா அப்படிலாம் பேசுறீங்கன்னு பாக்குறீங்க. என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசலானும் பரவாயில்ல. சிலர்லாம் என்கிட்ட பேசுறதே கிடையாது. பரவாயில்ல, அதெல்லாம் குறித்து நான் அதெல்லாம் குறித்து நான் கவலைப்படுறதே. பேசுனா பேசுங்க, ஆனால் நான் பேசுவேன், ஆனால் நான் நேசிப்பேன், நான் அன்பு செலுத்துவேன். என்னை வெறுத்துங்க, திட்டுங்க, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அதெல்லாம் அந்த காலம் கவலைப்பட்டு உட்கார்ந்து அழுந்துட்டு இருந்த காலம். இப்பெல்லாம் அதை குறித்து என்ன செய்யறதில்ல. வேத வசனத்தை ஜனங்களுக்கு பிரியப்படுத்தாம நான் பேசுறேன்னா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஒவ்வொருத்தரா பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தரை அழைக்கல. ஹல்லேலூயா. எனக்கும் பேசுறார் கர்த்தர், உங்களுக்கும் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உபதேசத்தில் இந்த ஜீவியம் கட்டப்படணும். சியோன் பெந்தக சபைக்கு போயிட்டேன், இன்னும் பெயர் கிறிஸ்தவர்களாகவே இருந்து வளர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா எப்படிங்க உங்க தேவ ஆலயம், உங்க ஜீவியம் கட்டி எழும்போம்? எத்தனை வருஷம் வந்துட்டேன் சபைக்கு, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணல, ஒரு அபிஷேகம் பெறல, ஒரு கூட்டத்தில் பங்கு பெற முடியல. எப்படி நீங்க தேவாலயமாக உங்க ஜீவியம் கட்டி எழுப்பப்படும்? நீங்க செத்தா பரலோகம் போவீங்க உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? நிச்சயமா போக மாட்டீங்க. நிச்சயமா போக மாட்டீங்க. அந்த எண்ணத்தோடு தான் நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இல்ல, தேவ சமூகத்தை நீங்க முக்கியத்துவப்படுத்துறது இல்லை. நிறைய பேர் தேவ சமூகத்தை ஜெபங்கள் நேரத்தில் நீங்க ஒருத்தரும், பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, இந்த ஆண்டுல நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க தேவ சமூகத்தை கொடுத்தாதான் உன்னுடைய காரியம் ஜெயமாக நடைபெறும். அதன் ஏன் நடைபெறல? எதுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் கிடக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில. ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டப்பட்டு மற்ற காரியத்தில் நல்லா மேக்கப் பண்ணி நல்லா பயங்கரமா எல்லாம் வரீங்க சர்ச்சுக்கு, நல்லா வாங்க, நல்லா எல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் கிடந்தா என்னங்க பிரயோஜனம்? எதையுமே ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜீவியம் மாளிகையாக, இந்த ஜீவியம் தேவனுடைய ஆலயமாக கூட்டப்பட்டு எழும்ப வேண்டும். எனவே தான் பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கும் கொலோசியருக்கும் நிருபம் எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? அங்கே நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக கட்டி எழும்ப வேண்டும். எப்படிங்க? கொலோசியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இல்லையா? கைகளை உயர்த்தலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அல்லேலூயா. சிலர்லாம் பாதி தான் தூக்குறாங்க, பாதி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க போல இருக்கு, பாதி தான் உபதேசத்தில் நினைத்திருக்க. இல்ல, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பவர்களாகவும் அவர்களுக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படிங்க? கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு நாம அவர் மேல் தேவ ஆலயமாக கட்டப்பட்டு நீங்கள் எழும்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நாம் அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட வேண்டும். எனவேதான் சாலமோன் என்ன சொல்லுகிறார்? நான் கட்ட போகிற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? பெரியதா இருக்கும் என்று சாலமோன் சொல்றாரு. 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்துல பாருங்க. 2 நாளாகமும் கட்டப்போகிற ஆலயம், நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதும் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். என்ன சொல்றாரு 5ஆம் வசனத்துல? அடுத்தது, எங்கள் தேவன், எங்கள் தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குங்க? பெரியதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தை கட்டுறாங்க, பெரிய பெரிய ஆலயம் எல்லாம் கட்டுறாங்க, பிரம்மாண்டமா கட்டுறாங்க. நல்லதுதான், நமக்கும் ஆலயம் மேல கட்டப்படணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஏன் கட்டப்படணும்? வயசானவங்க கீழே வர முடியல, நிறைய ஆத்து மக்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டுல தரப்போறார். விசுவாசமா அல்லேலூயாச்சும் சொல்லுங்களேன். போடு ஒரு அல்லேலூயா. அந்த பாஸ்டர் தான் கூப்பிடணும் போல இருக்கு. ஆமென். போடுங்க ஒரு அல்லேலூயா, போடுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆலயம் என்ன சொல்றாரு? நான் கட்ட போகிற ஆலயம், நான் கட்ட போகிற ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிங்க இருக்க போகிறது? இருக்குமா இந்த ஆண்டுல? அல்லேலூயா. அந்த ஆலயம் பெரியதும் அது ஆச்சரியமானதா இருக்கணும். உங்க ஜீவியம் எப்படிப்பட்டது? ஆச்சரியமானதா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மனத்தாழ்மையோடு கட்டி எழுப்புவதுதான் பெரியதாக இருக்கும். ஆமென். மனத்தாழ்மையோடு கட்டி எழுப்பணும். பெருமையோடு கட்டி எழுப்பினீங்கன்னா அந்த வீடு இடிந்து விழுந்து போயிடும். மனத்தாழ்மையோடு தேவாலயமாக இந்த ஜீவியம் கட்டி எழும்ப வேண்டும். நீங்க பல காரியங்களை செய்யலாம், பல காரியங்களுக்கு பிரயாசப்பட்டு என்ன வேணா செய்யலாம். ஆனா அதெல்லாம் பெரிய காரியமா இருக்காது. ஒருவேளை பெரிய ஆட்களா இருந்து பல காரியத்தை செய்யலாம், அதெல்லாம் பெரிய காரியமா இருக்காது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தேவ ஆலயமாக கட்டி எழுப்புவதுதான் பெரியது. அதுதான் பெரிய ஆலயம். அது ஆச்சரியமானது ஒரு காரியமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவங்களும் அக்கிரமங்களும் நிறைந்த உலகத்தில் நீங்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட பூமியிலே ஒரு அற்புதமான கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டி எழுப்புவது ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. பர்சனல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் பெரியது, அதுதான் எண்ணப்பட்டது ஆச்சரியமானது. அப்ப நீங்களும் நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுறதுல பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். இதுதான் அதற்கு ஒரு தகுந்த காலமா இருக்குது. இதுதான் அதுக்கு காலம். ஆனா இங்க சொல்றாங்க ஜனங்கள் ஆகாயத்திற்கு சொல்லும் பொழுது, அங்க இருக்கிற ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஆகாய் 1:2 நான் வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்கிறார்கள், ஏற்ற காலங்கள் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இதுதான் அதுக்கு காலம் என்று சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. நிறைய பேர் அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறீங்க. போதும் பாஸ்டர், போட்டோம் நாள் போட்டோம் பாஸ்டர், இன்னும் நாள் இருக்குதுல்ல, யாருக்கு தெரியும் நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு. ஏற்ற காலம் இன்னும் வரல. தேவ ஆலயமாக இந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நாம என்ன சொல்றோம்? சாக்கு போக்குல சொல்றோம். வர முடியல, ஜெபத்துக்கு வர முடியல, இந்த ஆலயம் கட்டப்படுறதுக்கு என்னென்னலாம் சாக்கு போக்கு சொல்றோம். இந்த ஆலயம், இந்த ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சும்மா வந்துட்டு போனா கட்டப்பட முடியாது. வசனம் கேட்கணும், சத்தியம் கேட்கணும், உபதேசம் கேட்கணும், வேத பாடத்தில் பங்கு பெறணும். சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை 300-400 பேர் வந்து பெரிய விஷயம் இல்லை. உபவாச ஜெபத்துக்கு எத்தனை பேர் வராங்களோ அவங்க தான் சர்ச்சுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஊழியக்காரர் தான் சொன்ன, உபவாச ஜெபத்துக்கு எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் தான் உங்க சபையில் இருக்கிற ஆத்துமகன் சொல்லிட்டாரு. உபவாச ஜெபம்லாம் இன்னைக்கு யாருக்குமே தேவையில்லை. யாருக்கோ நடக்குது. பாட்டிமார் வராங்க, உட்கார்றாங்க, அவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. சில சகோதரிமார் வராங்க, சில சகோதரர் 2-3 பேர் வராங்க. பிரதர்ஸ் ஜெபம் ஐக்கியமே இல்லை. இந்த சபையில சகோதரர் ஐக்கியம் சுத்தமாவே இல்லை. சபை எப்படி வளர்ச்சி அடையும்? சகோதரருக்குள்ள ஜெபமே இல்லை. சகோதரருக்குள் ஜெபம் இருக்கணும். எல்லா சர்ச்சில் போய் பாருங்க, சகோதர ஜெபம்னா எல்லா சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனா இந்த சபையில் அப்படி இல்லையே. ஏன் இல்லை? ஆவிக்குரிய ஜீவியம் பாலாய் கிடக்குன்னு தான் அர்த்தம். பாஸ்டர் எவ்வளோ சொன்னார், பாஸ்டர் எவ்வளோ சொன்னாலும் வர்றது கிடையாது. நாளைக்கு பாருங்க, திங்கட்கிழமை வரவே மாட்டாங்க சகோதரர்கள். அதே 2 பேர் வச்சு பாவம் அவங்களும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆமென். நான் யாரையும் குற்றப்படுத்தலைங்க. உங்க ஜீவியம் தேவாலயமா கட்டப்பட்டு எழுப்ப வேண்டியதான் கர்த்தர் 2023ஆம் ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லை என்றைக்கோ நீ வென்டிலேஷன் செத்து போயிருக்க வேண்டியது, என்றைக்கோ விபத்துல மாட்டி என்ன செய்திருக்க வேண்டியது, 2 வீலர் அடிப்படை செத்துருக்க வேண்டியது. ஆனா ஏன் இந்த 2023 கர்த்தர் கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க இன்னும் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் பாலாய் கிடக்குது, இதை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் நீடித்த நாட்களால் அவனுக்கு திருப்தியாக்கி ரட்சிப்பை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென்.
இந்த காலம் அதற்கு தகுந்த காலம் இல்லை, அதற்கு ஏற்ற காலம் இல்லை. பல அனுகூலமான வாசல்களை கர்த்தர் இந்த நாட்களில் திறந்து கொடுத்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிற ஒரு நல்ல ஊழியக்கார சபைக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல வாசலுக்கு சபைக்கு போறதற்கு நல்ல கார் இருக்குது, நல்ல பைக் இருக்குது, நல்ல ஸ்கூட்டி இருக்குது, புல்லட் இருக்குது, என்னெல்லாம் வசதிகள்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, வேலைக்கு போங்க, வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஆனாலும் தேவ சமூகத்திற்கு வர முடியலன்னு சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்ல. எல்லா வசதியும் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்துட்டு போகலாம்? உட்காருவீங்களா? சகோதரிலே உட்காருவீங்களா? சகோதரிலே உட்காருவீங்களா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை வளர்ச்சி அடையணும்னா சகோதரர்கள் ஜெபம் இருக்கணும், சகோதரிகள் ஜெபம் இருக்கணும், வாலிபர்கள் ஜெபம் இருக்கணும், சிறுவர் ஜெபம் இருக்கணும். இந்த 5 இருந்தால் தான் இந்த சபை வளர்ச்சி அடையும். இல்லைன்னா ஒருபோதும் வளர்ச்சி அடையாது. இந்த ஜெப வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. இதில் நீங்கள் மனதில் நீங்கள் சரியான விதத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். இந்த ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சர்ச்சு கொடுத்திருக்கிறாரு, நல்ல சண்டே ஸ்கூல் ஆண்டவர் கிருபையாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசிரியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல எல்லா பெரிய தலைவர்களே பரிசுத்தவான்களை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பைபிள் ஸ்டடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது கட்டி எழுப்பணும். நீங்கள் எங்கே வரணும்? தேவ சமூகத்தில் வந்து கற்றுக்கொண்டால் தான் நீங்கள் தேவ ஆலயமாக கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் மனதில் வைத்தவர்களாக நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தாவீது சாலமோனுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? சாலமோன் தான் அதை கட்ட வேண்டும். எதை? தேவாலயத்தை. யார் கட்டணும்? நீ தான்ப்பா கட்டணும். இந்த சாலமோனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? 1 நாளாகமம் 22:10-11. இப்பதான் வருகிறேன். மெயின் பாயிண்ட் வாசிங்க. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு பிதாவாய் நான் அவனுக்கு என்னவா இருப்பேன்? பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் நிலைப்படுத்துவேன் என்றார். இப்போதும் என் குமாரனே, கவனிங்க, இப்பொழுது என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே, ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு இங்க தாவீது கிட்ட சாலமோன்? என் குமாரனே, நீ பாக்கியவானா இருந்துதான் இந்த தேவ ஆலயத்தை கட்டுவாய். பாக்கியவான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ப்ராஸ்பர், செழிப்பா இருந்துதான் நீ இதை கட்டுவா என்று சொல்லுகிறார். ஆமென். உங்க வாழ்க்கை நீங்க செழிப்பா இருந்து தாங்க நீங்க கட்டப்படுவீங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பா இருந்துதான் அந்த ஜீவியம் என்ன செய்யும்? தேவ ஆலயமாக கட்டப்பட போகுது. எப்படி செழிப்பு? வேத வசனத்தை அநேக காரியங்களை கேட்டு கேட்க நீங்க அதன் மூலமாக செழிப்படைந்து உங்க ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், என் குமாரனே, இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதிலே நீ வெற்றி பெறுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னங்க? சாலமன் வெற்றி பெற்றான். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை குறித்து சொன்னபடி அவர் உங்களோடு கூட இருப்பார். எதற்காக? தேவ ஆலயத்தை கட்டு திருமரமும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். தாவீது அருமையா சாலமன் சொல்லிட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை குறித்து தான் சொல்றாரு. சகோதரனே, சகோதரி, பாக்கியமானா இருக்க போறீங்க. எல்லாரும் எப்படி இருக்க போறீங்க? செழிப்பா இருந்து கட்ட போறீங்க. ஆமென். இரண்டாவது, இந்த தாவீதை குறித்தும் சாலமோனை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்துல, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன், ஆண்டவர் தாவீது சொல்றாரு, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். எப்படி இருப்பான் சாலமோனு? அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி, அவன் சத்துருக்களை விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல், அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும், கவனிங்க, சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அல்லேலூயா. இது நம்மை குறித்து ஆண்டவர் சொன்னதாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரை குறித்து சொல்றாரு? நம்மை குறித்து சொல்றதாகவே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளணும். என்ன சொல்லப்படுகிறது? அமைதியுள்ள புருஷனா இருப்பான். சுற்றிலும் சத்துருக்களை என்ன செய்வார்? அந்த ஆண்டுல
விலக்கி போடுவார். அவன் நாட்களில் அவன் நிமித்தமாக சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். உங்களை நிமித்தமாக நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் செய்வார் ஆண்டவர், விளக்குவார். சமாதானத்தை நீங்கள் காண போறீங்க. இது வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் சமாதானத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நாம ஒரு மெய்யான ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு ஆலயத்தை கட்டி முடித்துட்டு போயிட்டாரு. யாரு? சாலமோனு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மெய்யான ஆலயத்தை நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறோம். சாலமோனே, உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? உங்க பேரு சாலமோன் இடத்துல உங்க பேர் போட்டுக்கொள்ளுங்க. உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? தேவ ஆலயத்தை கட்டப்படுகிறதுக்கு பிரயாசப்படுகிற தேவ பிள்ளையே, உங்களை குறித்து தேவனுடைய மனதில் என்ன இருக்குது தெரியுங்களா? என்ன இருக்குது? ஆலயத்தை கட்ட பிரயாசப்படுகிற தேவ பிள்ளையே, சகோதரனே, உங்களை குறித்து என்ன இருக்குது தெரியுங்களா? நீங்க எப்படி இருக்குன்னு சொல்றா தெரியுங்களா ஆண்டவர்? முதல் காரியம், நீ அமைதியுள்ள புருஷனா இருக்க வேண்டும். இந்த தேவ ஆலயம், இந்த ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அமைதியில் உள்ள புருஷனா இருக்கணும். இந்த அமைதி எங்க கிடைக்கும்? ஊட்டிக்கு போனால் கிடைச்சிடுமா? சமாதானம் எங்கே கிடைக்கும்? கொடைக்கானல் போனால் கிடைச்சிடுமா? ஹிமாச்சல் போனால் கிடைச்சிடுமா? சில நல்ல இடங்களுக்கு போய் அங்கே இருந்து தங்கி 2 நாள் இருந்துட்டு வரேன், மைண்டு ஒரே இதாக இருக்குது, ஒரே குடும்பத்தில் பிரச்சனை, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம், போயிட்டு வாங்க, சந்தோஷமாக குடும்பமாக போயிட்டு வாங்க, அது நல்லது. குடும்பத்தில் சில குடும்பத்தில் அப்படி இல்லவே இல்லை. குடும்பமாக எல்லாம் எங்கேயாச்சும் வெளியே நீங்கள் என்ன செய்யணும்? என்னங்க சொல்ல மாட்டேறீங்க? குடும்பமாக சாப்பிட போங்க. அது காட்டிலும் குடும்பமாக எப்பயாச்சும் ஆகிலும் குடும்பமாக வெளியே அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகணுன்னா சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம். ஆமேன். நானும் சண்டே ஸ்கூல் டீச்சரை எப்படியாச்சும் வெளியே கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். அது எப்படியோ தடைப்பட்டு போய் கொண்டே இருக்குது. இந்த ஆண்டுலாச்சும் போகலான்னு தீர்மானிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் போகணுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து பஸ் வச்சுட்டு போகலாம். ஹல்லேலூயா. அது கூப்பிட்டா கூட பாட்டிமார்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க. பாவம். ஆனால் உண்மையாக பாட்டிமார்கள் ரொம்ப பாவம் தான். எனக்கு ரொம்ப பாட்டிமார்கள் ரொம்ப பிடிக்கும். சர்ச்சை முடிச்சிட்டோன்னா அவங்க தான் என்கிட்ட நல்லா ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள கிண்டல் அடிச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கும். சரி, வேணாம், நேரம் இல்லை, பரவாயில்ல. அப்போ நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய ஆலயம். 3 காரியங்களையும் நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்களும் நான் யாரு? தேவனோட ஆலயம் இருக்குது. நீங்களும் நானும் யாரா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சாலமோனை குறித்து தெளிவா சொல்லிட்டார். அவன் எப்படிப்பட்டனா இருப்பான்? அமைதியில் உள்ள புருஷன். இதுதான் தேவ ஆலயத்தை கட்ட விரும்புவதுடைய பிரதான ஒரு சுபாவமா இருக்கணும். தேவ ஆலயமாக உங்க ஜீவியம் கட்டப்படணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? அமைதியா இருங்க. பிரச்சனை வந்தா அமைதியா இருங்க. போராட்டம் வந்தா அமைதியா இருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் ஆலயமா கட்டி எழுமணும். இல்ல பிரச்சனை, நான் ஒரு கை நீ ஒரு கை, வா கையை மடிச்சுட்டு வந்தன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவியம் பாழாய் கிடக்குறது தான் அர்த்தம். சபைக்கு வந்து எந்த ஒரு இந்த அமைதியில் நம்ம எங்க பெற முடியும்? எங்க போனாலும் பெற முடியாது. எங்க போனாலும் பெற முடியாது. போய் அங்கே போய் உட்காந்துட்டு வரேன், 2-3 நாள் போய் எங்கேயும் பெற முடியாது. ஆண்டவர் சொன்னார் மத்தேயுல 11:28, நமக்குள்ள ஒரு சிறந்த வழியை ஆண்டவர் காண்பித்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எண்ணத்துல வாருங்க, உங்களுக்கு அமைதியில இளைப்பாறலை நான் என்ன செய்வேன்? தருவேன் என்று கர்த்தர் சொல்ல. எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்கிறாரு? அமைதலை கொடுக்கிறார். நீ அமைதல் உள்ள புருஷனா இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு அமைதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம எல்லாரும் உணரணும். யார் அமைதலை கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியுங்க. இந்த அமைதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 1 பேதுரு 3:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே இதுதாங்க உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை பெறும்போதுதான் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எப்படி இருக்குது? அவருடைய சாந்தமும் அமைதியிலுள்ள ஆவி, அதுதான் விலையேற பெற்றது, அதுதான் அலங்கரிப்பா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அமைதியை நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியுள்ள புருஷனா இரு. வீணான காரியத்தில் என்ன செய்யாதீங்க. உங்க குடும்பத்து காரியத்தை கவனிங்க. உங்க குடும்ப பிரச்சனை நீங்க கவனிங்க. மற்ற குடும்பத்தில் போய் தலையிட்டு நிற்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இந்த பாஸ்டர் என்ன பண்றான், அந்த ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த சபை என்ன, உங்கள் வேலை என்னையோ அதை மாத்திரம் நான் போய் கொண்டிருக்கணும். இல்லை அங்கேயும் இங்கேயும் தலையிட்டு நீங்கள் போனீங்கன்னா
ஒரு காலம் உங்க ஜீவியம் தேவாலயமா கட்டி எழுப்பவே முடியாது. நீங்க எழும்பினீங்கன்னா கூட கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். வாய்க்காது, எதுவுமே வாய்க்காது, எந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் வீணான காரியங்களை தலையிடாது. எங்க சொல்றார் 131 சங்கீதத்துல, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும். கவனிங்க சகோதரனே சகோதரி, வாலிப தம்பியே, முக்கியமா வாலிப பசங்க சொல்றேன், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின காரியத்துல யாருமே தலையிடக்கூடாது. மிஞ்சின காரியங்களிலும் கருமங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. தாவீது தெளிவா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார். இப்ப இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், யாருடைய விஷயத்துல என்ன செய்ய மாட்டேன், தலையிட மாட்டேன். பெரிய காரியங்களை தலையிட மாட்டேன். மிஞ்சின காரியங்களில் கருமங்களில் நான் தலையிடுகிற தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் ஆத்துமாவை அடக்கி என்ன செய்யணும், அமர பண்ணுங்க. வாலிப தம்பியே சகோதரியே சகோதரனே பெரியவர்களே, நீங்க என்ன செய்யணும், உங்க ஆத்துமாவை அடக்கி நீங்க என்ன செய்யணும், அமர பண்ண. வீணான காரியங்களும் வீணான கருமங்களில் என்ன செய்யக்கூடாது, தலையிட்டீங்கன்னா முடிஞ்சுங்க கதை. ஆண்டவர் தான் உங்களுக்கு காப்பா. எனவே அமைதலை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது, சுற்றிலும் அவன் சத்துருக்களை என்ன செய்யறார் ஆண்டவர், விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்றார் அவனை குறித்து. 1 நாளாகமம் 22 அதிகாரம் 18 வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து. கவனிங்க சகோதரனே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து 4 திசைகளிலும் இருந்த இளைப்பாறலை கர்த்தர் தர போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இங்க 18 வசனத்துல 4 சுற்றிலும் அவன் சத்துருக்களை இரண்டாவது என்ன செய்றாரு, விளக்குவேன். எங்கிருந்து, 4 திசைகளிலிருந்தும் உனக்கு கர்த்தர் இளைப்பாறலை கர்த்தர் கொடுக்க போகிறார். குடும்பத்துல, சபையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா திசையிலிருந்தும் இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த நாட்டில் கொடுக்க போவார். ஆமென். இது எதை காண்பிக்கின்ற சொன்னால், எல்லாரோடும் சமாதானம், எல்லாரோடும் என்ன செய்ய வேண்டும், ஒப்புரவாகுதல். ஆமென். இதை நம்முடைய ஜீவியத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். சமாதான காரணம் நீங்க தானே பாடிட்டு போயிடும். சமாதானமா இருக்கிறீங்களா, குடும்பத்தில், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்தில், ஊழியத்தில், இன்னும் பல இடங்களில் எப்படி சமாதானமாக ஜீவிக்கிறீங்களா? எல்லோரோடும் சமாதானம், ஒப்புரவாகுதல், இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். குடும்பங்களில் சில மன வருத்தங்கள் வரும், சில குடும்பங்களில் சில மன கஷ்டங்கள் வரதான் செய்யும், மன குழப்பங்கள் வரதான் செய்யும், மன வருத்தங்கள் உண்டாகிறது இருக்குது நிறைய குடும்பங்களில். பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பத்தில் வருத்தம், பெற்றோர்கள் நிமித்தமாக பிள்ளைகள் வேதனை, மனைவி நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனை கஷ்டம், புருஷன் நிமித்தமாக, இப்படி ஒவ்வொன்றாக குடும்பங்களில் நிறைய வருத்தங்களும் கஷ்டங்களும் பல விதமான என்னெல்லாம் காரியங்களை வைத்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படிங்க உங்கள் தேவாலயம் கட்டி எழும்போம்? எப்படி நீங்கள் கிறிஸ்துவோட நீங்கள் சொல்லி கொண்டுறீங்க? ஒப்புரவாக வேண்டும், சமாதானமாக வேண்டும், அப்போதான் உங்கள் ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் எழுந்து எந்த காரியத்தை செய்தாலும் அதை கர்த்தர் அப்படியே கொண்டு போயிடுவார், ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் உடனே நீங்கள் ஒப்புரவாகி கொள்ளுங்க. வீட்டில் போய் யார்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா? சில பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுறது இல்லை. ஏன்? ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்பா அம்மாட்ட பேசுறது இல்லை. மருமகள் பேசாமல் இருக்கிறீங்களா? மாமியார் பேசாமல் இருக்கிறீங்களா? இல்லை மாமனார் பேசாமல் இருக்கிறீங்களா? புருஷ மனைவிட்ட இன்னும் பேசாமல் இருக்கிறீங்களா? கோபத்தை வச்சுட்டு பழைய காலத்தில் குடிகாரனை போல பழைய காலத்தில் வச்சு இழுத்துட்டு இப்போ இன்னும் பேசாமல் இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம சபையில் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லிருக்கார், நான் சுற்றிலும் உனக்கு இளைப்பாறல் கர்த்தர் தர போகிறார். 4 திசைகள் இருந்தோம். எப்படிங்க? தேவாலயத்தை கட்ட விரும்புகிற தேவ பிள்ளையே, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? எந்த அனுபவம்? எல்லாரையும் மன்னித்திருக்கிறீங்களா? எல்லாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் ஒப்புரவாகிறீங்களா? ஒப்புரவாகாமல் மன்னிக்காமல் என்ன செய்தாலும் ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. சில சந்தர்ப்பத்தில் சிலரோடு ரொம்ப என்ன செய்ய முடியாது, க்ளோஸாக இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பேசுங்க, பேச வேணான்னு சொல்ல, நல்லா ரொம்ப க்ளோஸாக பழகாதீங்க யார்கிட்டையுமே, அது உங்களுக்கு ஆபத்தாக போயிடும். பேசுங்க, பகைக்காதீங்க, நேசிங்க. அவங்க என்ன செய்யணும், அன்பு செலுத்த. ரொம்ப டீப்பாக ஃபெலோஷிப்பை வைக்காதீங்க யார்கிட்டையுமே. ஒரு எல்லை இருக்குது. யாராக இருந்தாலும் சரி,
ஒரு எல்லை இருக்குது. அதுக்காக நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாத்தையும் பேசுங்க, பழகுங்க. ஒரு லிமிட் இருக்குது. உங்களுக்கு ஒரு நடத்திப்பு இருக்குது. தெய்வீக ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொன்னார். மூன்றாவது, அவன் நாட்களிலே இஸ்ரவேல் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வசனத்துல. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவன் நிமித்தமாக தேவ சபையும் கூட அமைதலாய் சமாதானமாய் இருக்கும். அல்லேலூயா. யார் நிமித்தமாக? சாலமோன் நிமித்தமாக. உங்கள் நிமித்தமாக சபைக்குள்ள சமாதானம் இருக்குதா? உங்கள் நிமித்தமாக குடும்பத்தில் நல்ல சமாதானமா சந்தோஷமா உண்மையா சொல்றீங்களா? இருக்குதா? சொல்லுங்க. புருஷன்மார்களே, மனைவிமார்களே, அப்பாமார்களே, உங்க நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா? இல்லை. எப்படி இருக்கும்? இப்படி நீங்கள் அமைதி உள்ள புருஷனா இருக்கும் பொழுதுதான் உங்கள் நிமித்தம் இஸ்ரவேலிலே, எருசலேமிலே சமாதானத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. எருசலேம் என்றால் தேவ சபை. அதுதான் தேவ சபை. தேவ சபை எப்படி இளைப்பாறல் பெறும்? தேவனுடைய சபை எப்படி அமைதல் பெறும்? தேவனுடைய சபை எப்படி சமாதானம் பெறும்? இப்படிப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதர்கள் சபையில் இருக்கிறதுனால தான் சபை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தங்கள் ஜீவியத்தை சுத்திகரித்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க சபைக்குள் இருக்கிறனால தான் இந்த சபை சமாதானமா இருக்குது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஒப்புரவாகாமலும் சமாதானம் இல்லாமலும் இப்படிப்பட்ட ஜனங்களும் இப்படிப்பட்ட விசுவாசிகள் சபைக்குள்ள வந்தால் அந்த சபை சமாதானமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அந்த குடும்பமும் சமாதானமா இருக்காது. ஒப்புரவு வாங்கிக்கிறீங்க, எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி ஜெபம் பண்றீங்க? ஜெபம்லாம் வீணா போயிடும். ஒப்புரவாகாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு ஐக்கியமாக இல்லாமல், நல்ல எல்லார்ட்டையும் ஒரு நல்ல ஃபெலோஷிப்பு, பிள்ளைகளிடத்தில் நல்ல, அது பெரிய பிள்ளையோ சின்ன பிள்ளையோ கடைசி பிள்ளையோ 4வது 5வது பிள்ளையோ எல்லா பிள்ளைகளிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்திட்டு போனால் தான் நீங்கள் பரலோகம் போய் சேர முடியும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஆமாம் தானே? ஆமாம் தானே? தேசத்தில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக இஸ்ரவேலில் சமாதானம் இருக்கட்டும். சகோதரி, உன் நிமித்தமாக உன் குடும்பத்தில், சகோதரனே உன் நிமித்தமாக குடும்பத்தில், பெற்றோரே, பிள்ளைகளே, எல்லாருமே உங்கள் நிமித்தம் குடும்பம் சமாதானம் உள்ள குடும்பமா இருக்கட்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அவனை குறித்து சொன்ன ஒரு காரியம். முதலாவது என்ன பார்த்தோம்? அது எந்த காரியம் என்று பார்த்தோம். எந்த காரியம்? தேவாலயம் பாக்கியவனாக இருந்து நீ கட்டுவான்னு சொல்லி பார்த்துட்டோம். ரெண்டாவது, கட்டுகிற உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அநேக காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது, கடைசியை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. இப்போதும் என் குமாரனே, இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. முதலாவது அங்க பார்த்தோம் எந்த காரியம். ரெண்டாவது, கட்டுகிற உன்னை குறித்து என்ன சொன்னார். மூன்றாவது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தேவாலயமாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என் கூட இருக்கணும். இருக்கிறாரா? சிலர்லாம் அப்படிதான் ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், என் பின்னாடி தான் வர்றாரு, என் பக்கத்தில் நின்றுருக்கிறாரு, என் தோலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பிடிப்பாரு தோலை. நீங்கள் ஆண்டவர் தோலையே பிடிக்கிறது இல்லை. எப்படி உங்கள் தோலில் பிடிப்பாரு, உங்களை அரவணைப்பார். உங்கள் படுக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருப்ப பைபிளை தலைகாலில் வச்சு தூங்கிட்டா நீங்கள் நல்லா சந்தோஷமாக தூங்கிடலாமா? எதுவுமே தூங்க முடியாதுங்க. ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் படுத்தா உங்களுக்கு உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். தூக்கமே வரல. ஏன் வரல? ஆவி சரியில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்பட்டிருக்க, தூக்கம் வரல. நல்லா இருந்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. ஆமேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உங்களோட கூட இருக்க போகிறார். பிஸ்னஸோ, வேலையோ, தொழிலோ, படிப்போ, வேலை என்ன காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு போய் பிரயாசப்படுங்க. பிரயாசமே படுறதில்லை சிலர்லாம். அப்படியே உட்கார்ந்து கொண்டு எப்படி கிடைக்கும்? பிரயாசப்பட்டதானுங்க ஆண்டவர் அதுக்கு ஏற்ற காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எதுக்குமே பிரயாசப்படணும். உட்கார்ந்துட்டே இருந்தால் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆமேன். சபையில் வாலிப பிள்ளைங்க, அடுத்த பிள்ளைகள் முன்னேறி வருவதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, தாங்க பிள்ளைகள் படிச்சுட்டா போதும், மற்ற பிள்ளைலாம் படிக்கக்கூடாது, அப்படியே அமுக்கி உட்கார வச்சிருது. நீ மட்டும் உயர்ந்துட்டு போனா, நீ உயர்ந்துட்டு போக ஒரு நாள் கீழே எங்கேயா விழுந்துருவேன். அது கிறிஸ்துவனுடைய சுபாவம் அல்லவே. சபையில் இருக்கிற எல்லாருமே உயரணும், சபையில் இருக்கிற எல்லாருமே எழுமணும். நீ எழும்பினா கர்த்தர் கூட இருப்பார். சபையில் நல்லா டாக்டர்ஸு, எத்தனை டாக்டர்ஸு? 4 டாக்டர்ஸ், இன்ஜினியருங்க, ஏகப்பட்டது இருக்குது. வேற யார் இருக்கணும்? போலீஸ் எழுமணும், ஆர்மி மேன் இருக்கிறாங்க, நிறைய விவசாயம் பண்ணுறதுக்கு வாலிபர்கள் எழுமணும். அல்லேலூயா. விவசாயம் பண்ணுறதுக்குன்னா இப்போ யாருமே எழும்புறது
இல்லை, படித்தா போதும். விவசாயத்தில் விவசாயம் பண்ணுங்க, நல்லா அதில் ஏகப்பட்ட சம்பாதிக்க செய்யலாம். நிலம் இருக்குது, போய் அங்கே செஞ்சால் தானே வரும். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த நல்ல அந்த இதுலயே நீ போயிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் ஓசியால 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து. இஸ்ரவேல் தேவ பிள்ளை உன்னை பார்த்தா சொல்றாரு, நீ உன்னை உண்டாக்கினவர் நீ மறந்து கோவில்களை கட்டுகிறீங்க. என்ன கட்டி கொண்டிருக்கிறீங்க? நீங்க தேவாலயத்தை கட்ட மாட்டீங்க, என்ன கட்டுவீங்க? கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறீங்க. ஏன் அவர்கள் மறந்தார்கள்? யூதா அரணான போதும் இருங்க. ஏன் அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள் தெரியுங்களா? இன்னைக்கு ஏன் ஜனங்களுக்கு தேவனை ஆராதிக்க மறந்து போயிடுறாங்க, தேவ சபையை மறந்து போயிடுறாங்க, வார ஒரு நாள் மட்டும் வந்து ஞாபகமா வந்து தேவ சபையில் பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் இன்னைக்கு மறந்து போயிடுறாங்க. எப்படி வந்தோம்? குப்பையிலிருந்து கர்த்தர் நம்ம உயர்த்தினாரு. அந்த குப்பையிலிருந்து எப்படி வந்தோமோ அதை நினைத்து நாம் மறந்து விடாதபடி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னேறிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா ஆயிட்டா அப்படியே என்ன செய்யறாங்க? எல்லாருமே பெருமையில் உனக்கு கர்த்தர் எதுதான் நிற்பார் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும். அதை நீங்க கவனமா இருக்கும். ஏன் அந்த ஜனங்கள் மறந்து போனாங்க? 13:6 ஓசியா 13:6 கவனமா பாருங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு நிறைய சொத்துக்களும் நல்ல மேய்ச்சலும் நல்ல ப்ராஃபிட் வந்ததுனால என்ன செய்யறாங்க? திருப்தியா இருக்கிறாங்க. யாருங்க? விசுவாசிகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? திருப்தி. நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல ஒரு 30,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு 40,000 ரூபாய் சம்பளம், நல்ல வருமானம், நல்லா இருக்குது, போதும்பா. திருப்தியாக இருந்து நல்லா சாப்பிட்டு நல்ல குழுன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி வளர்ந்தா போதும் என்ற ஒரு திருப்தியில இருக்கிறாங்க. ஏன்? மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். அது மாத்திரமல்ல, திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அவங்க இருதயம் பெருமை மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை மறந்துட்டாங்க. பைபிள் படிக்க சகோதரனே மறந்துட்டேன். வாலிப பிள்ளை எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? கையை ஒருத்துங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் மட்டும் யூத் மீட்டிங்கு கூப்பிடுறதுக்கும் வர்றதில்லை. எப்படி உங்க ஜீவியம் தேவாலயமா கட்டி எழுமோ? சகோதரர் எத்தனை பேர் ஜெபித்து வந்தீங்க? எத்தனை பேர் வேத வாசித்து வந்தீங்க? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பாஸ்டர். காலையில் எழுந்தோமா, காரில் டேஷ்போர்டில் பைபிள் இருந்துச்சா, ஓ போன வாரம் வச்சது, சரி தட்டி எடுப்போம். இல்லை சர்ச்சில் வச்சுட்டு போயிட்டேன். ஃபோன் பண்ணுவாங்க, அங்கே பைபிள் இருக்குது பாருங்க, எடுத்து வைங்க. இங்கே கை வீசிட்டு வருவாங்க, பைபிள் பாஸ்டர் கொடுங்க, வாங்கிட்டு. என்றைக்கும் தூசியை தட்டி எடுப்பாங்க, நல்ல தூசியை தட்டி அதில் அப்புறம் வந்து எடுப்போம். எப்படிங்க இதெல்லாம்? ஏன் தெரியுங்களா இந்த மாதிரி நடக்குது? சபைக்கு ஏனோ தானே வர்றது. பாஸ்டர் கேட்பாருங்க. பாஸ்டர் அவர் கேட்டாருன்னா அவர் பாவம், அவர் உங்களை நல்ல அன்பாகவே நடத்திட்டார். அவர் சபையை வந்து கண்டித்து நடத்திட்டு தான் இருக்கிறாரு. பாவம், அவர் என்ன செய்வார் ஒன்றும் புரியல. இவ்வளோ பெரிய நல்ல இவரெல்லாம் இந்த பாஸ்டர்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியது, சீஃப் பாஸ்டராக இருக்கணும் சிபிஎம்ல. ஏதோ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கார். அந்த பரிசுத்தவான்களை நீங்கள் யாருமே என்ன செய்யறதில்ல, ஒரு சிலர் தான் உபயோகப்படுத்துறீங்களே தவிர மற்றவங்க என்ன செய்கிறோம்? வீட்டிலே தன் வழியை பார்த்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் தன் வழியை போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் கர்த்தர் உன்னை தேவ சபையில் கொண்டு வந்து உட்கார வைப்பார். அப்போ அழுது எந்த பிரயோஜனமோ? நான் சொல்கிறது சரிதானே? எல்லாரும் முறைச்சி பார்க்குறீங்க, சிலர்லாம் பார்த்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது? திருப்தியானதால் இருதயம் மேட்டுமை ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. நல்ல செல்வாக்கு வந்தோம், நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க. போக போக தான் தெரியும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்குன்னு. போக போக தான் தெரியும். திருப்தி தேவனை மறக்க செய்யும். என்னங்க? ஆனால் பசியாக இருக்கிறவர்கள் யாரு? அவர்கள் தான் பாக்கியவான்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஆண்டவர் நீங்கள் மறந்துட்டு போயிடுவீங்க. உண்மை தானே? இப்போவே மறந்துட்டு போயிட்டீங்க. சில சூழ்நிலையில் சிலர் வளர முடியல, பரவாயில்ல. அப்படி இருந்தோம். ஒரு சகோதரன் அவங்க ஒசூரில் இருக்கிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனாலும் பாவம், நான் யோசிப்பேன், ஏன் அவங்க இங்கேருந்து அங்கே போகணுமே. எங்கேருந்து போனோம்? வேலை 8 மணிக்கு முடிஞ்சு ஒசூருக்கு போகணும். ஆனாலும் அந்த 3 நாள் ஜெபம் நடக்குது பார்த்தீங்களா, சுத்திகரிப்பு ஜெபம் நடக்குது பார்த்தீங்களா. ஆனாலும் அந்த 7 மணிக்கு வந்து உட்காந்துட்டு பங்கு பெற்று போகிறாங்க. ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் என்ன இல்லை? சகோதரியே வாலிப தம்பியை தங்கச்சி, ஜெபம் இல்லைன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கவே மாட்டார். நீ எங்கே தான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினாலும் அந்த வேலை நிலைக்கவே நிலைக்காது. என்னத்தை தான் நீ லஞ்சம் கொடுத்து பல காரியத்தை செய்தாலும் அது நிலைத்து நிற்கவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்ல நிலைப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். யாருக்கு? சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? நிலைப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். ஏன்னா
அவன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். நீங்க தேவாலயமா கட்டப்படணும்னா திருப்தி வந்துருச்சுன்னா நீங்க கட்டப்பட முடியாது, தேவனை மறந்துட்டு போயிருவீங்க. பசியா இருக்கிறவள் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவனை என்ன செய்தான்? மறந்தான். மறந்த பிறகு கட்டுவதுதான் என்னங்க? கோவில். சில டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு தேவனை சார்ந்த பகுதிகளுக்கு ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கோயில் என்று சொன்னால் விக்கிரகத்துக்கு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க என்னத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்க? தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்களா, இல்ல கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறீங்களா? உங்க ஜீவியத்தை விக்கிரகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை மறந்த பிற்பாடு நீங்க ஆலயத்தை கட்ட மாட்டீங்க, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கோவில்களை கட்டி கொண்டிருக்கீங்க. எனவே இந்த ஜீவியம் கர்த்தருக்குள் பரிசுத்தமான ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பிரதானமான ஒரு காரியம் தேவ சமூகம் நமக்கு தேவை. தேவ சமூகம் இருந்தாதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கடைசியாக ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கூட இதை ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகாய் 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரோ உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அவர்களும் கூட தேவ ஆலயத்தை கட்டினார்கள். ஆமென். 5ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல பாருங்க. அப்ப அவர்களும் கூட தேவ ஆலயத்தை என்ன செய்கிறாங்க? கட்டினார்கள். எனவே தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்காக கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவ சமூகம் தேவை, ஆவியானவர் தேவை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாதான் இந்த ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட முடியும். தேவ சமூகத்தை இழந்து போவீர்கள் என்று சொன்னால் தேவாலயத்தை கட்ட முடியாது. நீங்கள் விக்கிரக கோவில்களை தான் கட்டி கொண்டிருப்பீங்க. அதற்கு பதிலாக என்ன கட்டி கொண்டிருப்பீங்க? ஆமா, தேவ சமூகத்தை காத்துக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தை முக்கியத்துவம் படுத்துங்க. அருமையான சபை விசுவாசிகளே, தேவ சபையை, தேவ ஜெபங்களை நீங்க முக்கியத்துவம் படுத்தா கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் இல்லை, உன் ஜீவன் பிரியும் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இதை கட்டி முடிக்கிற வரையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீ எழும்பி காரியத்துக்கு பிரயாசப்பட்டு அதுக்கு சில காரியங்கள் எல்லாம் நீ செய்ய 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 கர்த்தர் உங்களோடு கூட உதவி செய்து அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை தாவீது சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னார். தாவீது சாலமோனுக்கு சொன்னார், நீ எழும்புப்பா, காரியத்தை நடப்பி, நீ திடன் கொண்டு அதை நடப்பி, நீ வேலையை துவங்கு, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஜெயமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியம் என்று பார்த்தோம். பாக்கியவனா இருந்து அதை கட்டுவாய். 2வது கட்டுகிற உன்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம். 3வது நீ எழும்பி காரியத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். வேண்டாத காரியத்தை விட்டு விலகி ஓடு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. 2வது பகுதி இந்த கர்த்தர் சாலமோனோடு கூட எப்படி இருந்தார் என்பது அடுத்த தியானம். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் இந்த தேவ செய்தியை கர்த்தர் என்னோடு கூட பேசணும். அதற்காக ஜெபிங்க. அதை தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்டவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீ எழும்பி காரியத்தை நடப்பி. எல்லாரும் எழும்புங்க பார்ப்போம். நல்ல விசுவாசத்தோடு எழும்புங்க. நீங்கள் எழும்புனீங்கன்னா நீங்கள் திடன் கொண்டு திடன் கொள்ளுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பல விதமான உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும். இந்த ஆவிக்குரிய ஜீவியம் தேவாலயமாக கட்டப்படுவதற்கு பல போராட்டங்கள், பல சோதனைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். தற்செய்யும் என்னங்க? திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்து, எல்லாவற்றையும் ஜெயித்து உங்கள் ஜீவியத்தை கர்த்தர் தேவ ஆலயமாக கட்டி எழுப்ப போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிப தம்பியே, சகோதரனே, சகோதரி, இந்த நாளில கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறார். ஒப்புரவாகாமல் இருக்கிறீங்களா? ஒப்புரவாங்க. சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? சமாதானம் ஆகுங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியம் பாழா இருந்தா எந்த காரியத்தை செய்தாலும் மேன்மை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, ஜெயம் இருக்காது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இந்த 3 காரியத்தை கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு பேசியிருக்கிறார். நிச்சயமாக ஒப்பு கொடுங்க, அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. ஒரு தேவ ஆலயமாக கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்கு கிரயமாய் கொள்ளப்பட்டோ. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்கு கிரயமாய் கொள்ளப்பட்டோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோ, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளானோ. அவர்
சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாம் ஆலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாம் தேவாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமான. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமான. வஞ்சிக்கப்படாமல் விட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் விட்டுப்படுத்தால் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, ஆலயமே. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றுமே சேர்ந்திருப்போம், அவருடைய ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றுமே சேர்ந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவார். கர்த்தருக்கே என்றோம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவார். கர்த்தருக்கே என்றோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் நிறைந்திடுதே. இயேசுவின் நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் நிறைந்திடுதே. மகிமைகள் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. மகிமைகள் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதற்காக நம்முடைய தெய்வீக சுபாவங்களை நாம் கட்டி எழுப்பிக் கொள்வோம். அமைதியிலுள்ள புருஷனாகிய சாலமோன் தேவாலயத்தை கட்டினானே. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? மாம்ச இச்சைகளினால் அல்லவா? கண்களின் நிச்சயங்கள் அல்லவா? ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும்போதே உம்முடைய மாளிகையாக, வாசஸ்தலமாக, ஆலயமாக நாங்கள் மாற்றப்பட நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஜீவனாக, ஆவியாக, வல்லமையாக செயல்பட்டு நாங்கள் எவ்விதமாய் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை, ஆவிக்குரிய ஆலயமாகிய நம்முடைய வாசஸ்தலத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற அந்த நிலைமையை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருத்துக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சபையை ஆவிக்கேற்ற மாளிகையாக, வாசஸ்தலமாக மாற்றும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.